சரி, நாம் ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, அந்த அருமையான இந்த காலை வாலிபர் ஆண்டவரை கொடுகைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கத்திருந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் அழைத்து கொண்டு வாரும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்படுத்து தேவனீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிரசன்னம் திட்டம் முழுவதையும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களையும் ஆளுகை செய்யட்டும். எல்லாவற்றும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாய் அழிக்கப்படுவதாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன் என்கிறதான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்வேன், அலைச்சல்கள் யாவையும் அகல செய்வேன். மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தேன், மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசு நாதனின் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசு நாதனின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள்
அப்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து அவர் கொஞ்சம் நேரம் நம்மை ஆராதித்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உமக்கே என் ஆராதனை. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே, நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பற்பல கிருபைகளை கொடுத்து எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஜீவாதிபதியை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கு அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தேவா. ஆதி தேவனே நாங்களும் உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே நாங்களும் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஹல்லேலூயா அப்பா பாதுகாவலராய் இருக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த ஆராதனைக்காய் உமக்கு நன்றி. தெய்வங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. திறந்த மீதியான ஒவ்வொரு பகுதியையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீங்கள் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சரி, நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறுவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நினைத்திருங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு அங்கே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறது மாத்திரமில்லை, நாமும் அவரிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவராக இயேசு அங்கே விரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம முதலாவது ஒரு காரியத்தை கொடுத்து நாம் தியானிப்போம். பேதுருவை குறித்து நம்மளுக்கு எல்லாம் தெரிந்ததான ஒரு பகுதி. யோவான் 21ஆம் அதிகாரம் அங்கே 17வது வசனத்தை வாசிப்போம். 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அங்கே பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் அவனிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? 3வது முறை கேட்கும்போது பேதுரு சொல்லுகிறான், நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் என்பது உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறான். அதாவது பேதுரு உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் 3ஆம் முறை கேட்குறார், நீரை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா? அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். 3ஆம் முறை கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறதையும் நீர் அறிவீர் சொல்லுகிறார். அதாவது நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேதுரு இயேசுவின் இடத்துல சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் எதற்கு அப்படி கேட்டார்? அவன் உண்மையிலே அவன் நேசிக்கிறான். பொதுவாக எல்லாருமே நம்ம இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவர் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னென்னா, அவன் முழுவதும் எனக்கு பின் செல்கிற ஒரு மனிதனாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே பேதுரு குறித்து நம்ம அநேக இடத்துல பார்க்குறோம். அவன் இயேசுவை மறுதலித்து மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட அந்த பேதுருனிடத்தில் ஆண்டவர் கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் நேசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் விரும்பின காரியம் என்ன அப்படிங்கிற ஒரு சில காரியத்தை நம்ம தியானித்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவதாக, நாம் இஷ்டப்படி நாம் வாழக்கூடாது, இயேசு விரும்புகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 21:18, நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய் அப்படின்னு வேதத்தில் நான் பார்க்கிறோம். அப்போ பேதுரு குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இள வயதாக இருக்கும்போது, உன் வாலிப நாட்களிலே நீ இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலெல்லாம் நீ அலைந்து நடந்து திரிந்தாய் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது நம்ம இஷ்டப்படி நம்ம நாட்களிலே, இந்த வாலிப நாட்களிலே நம்ம நடக்கக்கூடாது. எப்படி நடக்கணும்னா, நம்ம தேவனுக்கு பிரியமாக,
தேவனுக்கு சித்தமான வழியிலே நாம் நடப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு நமக்கு பிடிக்கும், நாம் அவரை நேசிக்கிறோம். இருந்தாலும் தேவன் விரும்புகிறது, இயேசு விரும்புகிறது என்னன்னா, அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம நடக்கணும், அவருக்கு சித்தமானதே நாம் செய்யணுங்கிறத அங்கே விரும்புகிறார். அதான் பேதுருட்ட சொல்லுகிறார், நீ இளவயதாக இருக்கும்போது உனக்கு இஷ்டமானவைகளிலே நீ நடந்து திரிந்தாய். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு இஷ்டமானது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய இஷ்டம், நான் அப்படி தான் நடப்பேன்னு சொல்லி நடந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? பிற்காலத்தில் நமக்கு இஷ்டமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுமா? அது வரும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை தான் கீழே வசிக்கும் போது இது ஆண்டவர் பேதுருவினிடத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், ஒரு நாட்களில் உன்னை கட்டி நீ உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல உன்னை கொண்டு போவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு இஷ்டமில்லாத காரியத்தை என்ன செய்ய இந்த நாட்களில் வருமா? அப்போ நமக்கு இஷ்டமான காரியத்தை நம்ம செய்தால் நமக்கு பிடிக்காத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நேரிடும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ நம்ம இயேசுக்கு பிரியமாக, இயேசுவுக்கு சித்தமானதை நம்ம அறிந்து அவர் வழியிலே நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அது எப்படின்னா, நாம் அவரை நேசிப்பதற்கு, நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக என்ன செய்யுது இருக்குது. அதாவது ஏன் இஷ்டப்படி நான் நடக்க மாட்டேன், என்னை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன். இந்த நாட்களிலே, இந்த வாலிப நாட்களிலே நான் வாழுவேன் அப்படிங்கிறது தான் நம்ம அவரை நேசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக என்ன செய்யுது இருக்குது. அது ஆண்டவர் பேதுருவினிடத்தில் எதிர்பார்த்தார். அவன் உண்மையிலே இயேசுவை நேசித்தான். ஆனால் உனக்கு இஷ்டமானபடி நீ நடக்கக்கூடாது, எனக்கு இஷ்டமானபடி என்னுடைய வழியில், என்னுடைய நீதியின் பாதையில், எனக்கு பிரியமான வழியில் நீ என்ன செய்யணும்? நடக்கணும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார். அது அவன் நேசிப்பதற்கு, இயேசுவை நேசிப்பதற்கு ஒரு அடையாளமாக என்ன செய்யுது? அது இருக்கதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, நம்ம இயேசுவின் வழியில் நாம் அவருக்கு பின்பற்றி போகணுமா? அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. 21:19 இன்னும் அந்த கடைசி லைன் வாசிக்கிறேன். இயேசு இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம இயேசுவை பின்பற்றி நம்ம நடப்பது அவரை நம்ம நேசிக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நம்ம அவர் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும், ஆனால் இயேசுவிற்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம். ஆனால் இயேசு சொல்கிற, என்னை பின்பற்றி வா, என்னுடைய வழியிலே நீ நடந்து வா, நான் செய்கிற வழியிலே நீ என்ன செய்யணும்? நடக்கணும், நான் நடக்கிற வழியிலே நீ நடக்கணும், எனக்கு பிரியமான காரியத்தில் நீ நடக்கணும் அப்படிங்கிறத இயேசு உங்கள் பேதுருவிட்ட சொல்லுகிறார். நீ என்னை பின்பற்றி வரணும், வேறு யாரையும் நீ பின்பற்றி போகக்கூடாது, நீ எனக்கு பின்பாக தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு என்ன செய்கிறார்? அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது வேதத்தை வாசிக்கிறது, அதன்படி நம்ம நடக்கிறது, நம்ம தேவனிடத்தில் நம்ம விண்ணப்பம் வைப்பது, அவரோடு பேசுவது, ஜெபிப்பது, ஆலயத்துக்கு கடந்து வருவது, இது எல்லாம் என்னன்னா நாம் அவரை பின்பற்றுகிறோம். அப்போ பின்பற்றுகிறதுனால நாம் அவரை நேசிக்கிறோம் என்கிற ஒரு அர்த்தம். அப்போ மனதளவில் நம்ம அவரை நேசிக்கிறோங்கிறது இல்லை, நம்ம சும்மா அளவில் நேசிக்கிறது அல்ல, அது நம்ம கிரியையில் நம்ம செயல்படுத்துவது, அது நம்ம அவரை நேசிக்கிறோங்கிறது ஒரு அர்த்தம். அவருக்கு உண்மையாக நம்ம வாழுவது, நம்ம அவரை நேசிக்கிறது அர்த்தம். அதுதான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா. அப்போ நாம் அவரை பின்பற்றும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்லை, நாம் இயேசுவை நாம் நேசிக்கிறோம். ஏன்னா இயேசு நம்மை சிநேகிக்கிறார், நம்ம மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் தன்னுடைய ஜீவனையே அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ ரெண்டாவது என்னன்னா, நாம் அவரை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், அதை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, அந்த 21வது வசனத்தை வாசிங்க. 21 யோவான் 21:21. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவிடத்தில் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, முதல்ல நீ எனக்கு இஷ்டமான வழியில் நடக்கணும், எனக்கு பிரியமான காரியத்தை நீ என்ன செய்யணும், உன் இஷ்டப்படி நடக்கக்கூடாது, எனக்கு சித்தமானதை நீ செய்யணும். ரெண்டாவது, நீ என்னை பின்பற்றி வரணும். என்னை எப்படி பின்பற்றி? வேதத்தை தியானிக்கிறது, ஜபிக்கிறது, தேவனோடு கூட பேசுறது, உறவாடுகிறது, ஆலயத்துக்கு கடந்து போகிறது, அதில் உண்மையாக இருக்கிறது, அந்த காரியம். மூன்றாவது என்னன்னா, நீ எந்த மனிதனை குறித்தும் நீ பேசக்கூடாது.
அதாவது கர்த்தருடைய காரியத்தில் நாம் வந்து அடுத்தவங்களை பற்றி நாம் நினைக்கக்கூடாது, அடுத்தவனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா சிந்திக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஆண்டவர் இடத்துல அவன் கேட்குறான், நீ பின்பற்றிவான்னு இயேசு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், அந்த 20ஆம் வசனத்தில் பேதுரு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் என்ன செய்கிறான், அவன் கடந்து வருகிறான். அந்த சீசன் இடத்துல அந்த சீசனை பற்றி ஆண்டவரை விசாரிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை பற்றி சொன்னீங்க, இந்த உமக்கு அன்பாக இருந்த சீசன் இவனை பற்றி என்ன, இவனை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இவனுடைய காரியம் எப்படி இருக்கும், இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு அவன் கேட்கும்போது அங்கே இயேசு சொல்லுகிறார், நீ அவனை பாராத, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு தான் இயேசு சொல்லுகிறாரு 22ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, நான் வருமளமும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா, நீ அடுத்தவனுடைய வாழ்க்கையை பார்க்காத, நீ அடுத்தவனை பார்க்காத, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னோடு கூட நீ நட, நீ வேற யாரையும் குறித்து நீ பேசாத, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனே சரியில்லை, அப்போ நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு உன் வாழ்க்கை பின்மாற்றமாக போயிடும், அதனால நீ என்னை பின்பற்றி வா. பொதுவாக நம்ம அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. அடுத்தவங்க அவன் தவறு செய்வான், அதனால நம்மளும் என்ன செய்வோம், அந்த பாவத்துக்குள் அடிமைப்பட்டு போயிடுவோம். அவன் ஆலயத்துக்கே வரமாட்டான், அவனே ஆலயத்துக்கு வரல, அப்போ நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால இயேசு சொல்லுகிறார், நீ அவனை பார்க்காத, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை நோக்கி பாரு, என்னை மாத்திரம் நீ பின்பற்றி வான்னு சொல்லி பேதுருவினிடத்தில் இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நேசிப்பதற்கான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, மற்ற யாரையும் நம்ம பார்க்காம இயேசுவை நோக்கி மட்டும் பார்த்து நம்முடைய காரியத்தை எல்லாம் ஒரு இடத்துல சொல்லி நாம் அவரை பின்பற்றி நம்ம நடக்கும்போது நாம் அவரை நேசிக்கிறோங்கிற ஒரு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் இடத்துல கேட்குறார், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா, நான் உண்மையில் அன்பாக இருக்கிறேன். அந்த யோவான் 15:9 வாசிக்கிறோம், பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ என்ன நேசிக்கிறாயா ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் பேதுரு உண்மையிலே நேசித்தான், ஆண்டவரை நேசித்த ஒரு மனிதன் தான். ஆனால் ஆண்டவர் நீ என்னை நேசிப்பதற்கான ஒரு காரியத்தை என்ன எதிர்பார்த்தாரானால், அவன் முதலாவது நீ எனக்கு சித்தமானதை செய்யணும், நான் நினைக்கிறதெல்லாம் நீ செய்யணும். 2வது நீ என்னை மாத்திரம் நீ பின்பற்றி வரணும். 3வது நீ வேற யாரையும் பார்க்கக்கூடாது, என்னை மாத்திரம் நீ அண்டிக் கொண்டு என்னை மாத்திரம் நீ நோக்கி கூப்பிடணும், வேற யாரையும் பார்த்து நீ பின்மாற்றமாக உன் வாழ்க்கை பெயரக்கூடாது, நீ என்னை மாத்திரம் நீ பார்க்கணும், வேற யாரையும் குறித்து நீ தவறாக பேசக்கூடாது, மற்றவங்களை குறித்து அவன் இப்படி இருக்கான் நானும் இப்படி இருப்பேன் நீ பேரக்கூடாது அப்படிங்கிற காரியத்தில் ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் இதெல்லாம் செய்கிறதுனால நம்ம இயேசுவை நேசிக்கிறோங்கிறதான ஒரு அர்த்தம். அப்போ நம்ம மனதளவில் எல்லாருக்கும் பிடிக்கும், சின்ன பிள்ளைங்க கூட கேட்டால் கூட இயேசு எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கூட இயேசப்பா எனக்கு பிடிக்கும் சொல்லும். ஆனால் அது நடக்கிறது என்னென்னா, அது கிரியையில் நம்ம ஒரு இடத்துல நம்ம காட்டும்போது, செயல்படுத்தும் போது, அவருக்காக உண்மையாக நம்ம நடக்கும்போது, அவருக்கு இஷ்டமான பாதையில் தேவன் விரும்புகிற வழியில் நம்ம நடக்கும்போது, அவரை பின்பற்றி போகும்போது, அதே மாத்திரம் அவரை மாத்திரம் நம்ம முன்வைத்து நம்ம நடக்கும், மற்ற மனிதர்களை பார்க்காம யாரையும் நம்ம பார்க்காம தேவனுடைய காரியத்தில் நம்ம சரியாக இருப்பதை நம்ம செய்யும்போது ஆண்டவரை நாம் உண்மையாய் நம்ம நேசிக்கிறோங்கிறதான ஒரு அர்த்தம். அதனால தான் பேதுரு என்ன செய்கிறான், கர்த்தரை பின்பற்றி அவன் நடந்தான். அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இங்கே ஒரு சப்பானியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சப்பானி அங்கே ஆலயத்துக்கு கடந்து போகிறான் இல்லையா. பேதுரு அன்று சொல்கிற, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை பின்பற்றி வரணும்னு. ஆனால் பேதுரு அப்படியே செயல்பட்டான். இயேசு பரலோகத்துக்கு போன பின்பு அவன் இயேசுவின் வழியிலே இந்த பேதுரு நடந்தான். அதுதான் இந்த சம்பவம் சொல்லுகிறது. அவனும் யோவானும் அந்த அன்பாக இருந்த சீசனும் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு சப்பானிக்காக அவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி அங்கே தூக்கி விடும்போது அற்புதம் நடக்குது. அங்கே அற்புதம் நடந்த பிறகுதான் அந்த மூவரும் என்ன செஞ்சாங்க, தேவாலயத்துக்குள் போனாங்க. அப்போ நம்ம தேவாலயத்துக்கு வருகிறது, நம்ம அவரை பின்பற்றுகிறது எல்லாமே நம்ம இயேசுவை நம்ம நேசிக்கிறோம் என்கிறதான ஒரு அர்த்தம். சும்மா இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறதுன்னு அல்ல.
நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி சும்மா நம்முடைய பழைய பாவ பழக்கத்தை, பழைய காரியத்தை நம்ம செய்கிறதுங்கிறது அல்ல. நம்ம இயேசுவை நேசிக்கிறோம் என்போமானால் அவரை நம்ம பின்பற்றுகிறது, உண்மையாக நடக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையில் நடக்கிறது, பாவத்தை விட்டு நம்ம அவருடைய பாதையில் நம்ம நடக்கிறது, ஆலயத்துக்கு சரியாக போகிறது, வேதத்தை தியானிக்கிறது, அந்த வேதத்தின்படி நம்ம சரியாக நடப்பது, நம்ம இயேசுவை மாத்திரம் நம்ம நோக்கி, மற்ற மனிதர்களை பார்க்காம நம்ம இயேசுவை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கறது தான் உண்மையாய் நாம் ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்கிறதான ஒரு அர்த்தம். அதை தான் பேதுருவினிடத்தில் ஆண்டவர் இயேசு விரும்பினார், நீ என்னை நேசிக்கிறாயா? இதே போல் நம்முடைய வாழ்க்கை நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம கொடுக்கும்போது உண்மையாய் நாம் அவரை நேசிக்கிறோங்கிறதான ஒரு அர்த்தம். அதுதான் பேதுருவின் வாழ்க்கையிலேருந்து நாம் என்ன செய்கிறோம், நாம் தியானிக்கிறோம். பேதுருவை போல் நம்ம நடக்கும்போது, பேதுரு எப்படி இயேசுக்கு பின்பற்றி நடந்தனோ அதே போல் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். நாம் எல்லோரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபமனோமா தேவன் நோக்கி பார்த்து, அப்பா உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஏசப்பா ஆண்டவரே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று பேதுருவினிடத்தில் கேட்டீங்க. ஆண்டவரே, பிதா என்னில் அன்பாக இருக்கிற போல நான் உங்களை நேசிக்கிறேன் எங்களை சொன்ன தெய்வம், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே, அதே போல் நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவரே நீர் கேட்கிறீரப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு நீங்கள் பேதுருவினிடத்தில் கேட்டீங்க, நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் உண்மை நேசித்தான், ஆனாலும் அவனிடத்தில் சில காரியத்தை நீர் எதிர்பார்த்திரப்பா. அதே போல் நானும் ஆண்டவரே, எனக்கு இஷ்டமான வாழ்க்கை இப்படி நம்ம நடக்காத பாரு, இது என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும், உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உண்மை மாத்திரம் பின்பற்றி வர எசப்பா நீர் எனக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கணும், வேறு எந்த மனிதனையும் நான் பார்க்கக்கூடாது, அவன் வாழ்க்கை என்ன இவன் வாழ்க்கை என்னன்னு பார்க்கக்கூடாது. நான் உண்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்க, உண்மை மாத்திரம் நான் பின்பற்றி வர, பேதுருவை போல நான் நடக்க ஆண்டவரே எனக்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படி நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நான் கிரியிலே செயல்படுத்த, நான் நடந்து காட்ட எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், உம்முடைய வழியில் என்னை நடத்தும், உம்முடைய செவையான வழியில் கர்த்தர் என்னை நடத்துவீராக. ஆவியானவர் எனக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வாரத்தில் கொண்டு வரும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சிவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.